திடீர்னு எல்லா நாடுகளும் நிலாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நிலான்றது ஒரு டெஸ்டாலான ஒரு சேட்டலைட்டு பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி இந்த உலக நாடுகள்லாம் நிலாவுக்கு போறது ஒரு கொடியை நடுறதுக்காகவும் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்றதுக்காக மட்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதுதான் இல்லை. நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த நிலா முழுக்க புதையல் கொட்டி கிடக்குது. இங்க பூமியில எப்படி கோல்டு, ஆயிலு, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், யுரேனியம் மாதிரியான ரிசோர்சஸ் இருக்கோ, அதே மாதிரி நிலா முழுக்க இந்த மாதிரி ரிசோர்ஸ் கொட்டி கிடக்கு. அந்த நிலால இருக்கிறதுலயே முக்கியமான ரிசோர்ஸ் என்னன்னு கேட்டா ஹீலியம் கேஸ். இங்க நாம பூமியில பலூன் விடுறதுக்காக யூஸ் பண்ற அதே ஹீலியம் கேஸ். எப்படி பூமியில ஆயிலுக்காகவும் கோல்டுக்காகவும் அடிச்சுக்கிட்டு போரிடுறாங்களோ, அதே மாதிரி இந்த ஹீலியம் கேஸ்க்காக நாளைக்கு நிலாவிலேயே போர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ஆஸ்ட்ராய்ட் மைனிங் பற்றியும் முக்கியமாக நிலாவில் இருக்க ஹீலியமை மைன் பண்ணுறதை பற்றி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது என்னன்னா, அங்கே இருக்க ரிசோர்ஸ் 21ஆம் நூற்றாண்டுக்கு ரொம்ப முக்கியமான சோர்ஸாக இருக்க போகுதுங்கிறது தான். ஸோ இவ்வளவு முக்கியமான பொருள் நிலாவில் இருக்குன்னு தெரிஞ்சா எந்த நாடாவது சும்மா இருக்குமா? இதெல்லாம் விட பெரிய ரிசோர்ஸ் மூன்ல இருக்குன்னு தெரிஞ்சா நாளைக்கு மூன்ல ஒரு போரை நடத்தாமலா விட்டுருவாங்க? ஸோ கேள்வி என்னன்னா, எதுக்காக நமக்கு ஹீலியம் தேவை? பூமியிலேயே ஆல்ரெடி பலூன் விடுறதுக்காக யூஸ் பண்ற ஹீலியமை தேடி 3,00,000 கிலோமீட்டர் நிலா வரைக்கும் போய் எதுக்காக ஹீலியமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? அதை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 2019 நிலவோட பின்பகுதியில் சைனா லேண்ட் ஆச்சு. அங்கேருந்து சில சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சாம்பிள்ஸில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அதை எப்படி வெளியெடுக்க முடியும் அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க. மறுபடியும் 2024 சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் நிலவோட சவுத் போலில் இறங்க போகிறாங்க. அதே மாதிரி 2035க்குள்ள நிலவுல ஒரு பேஸை உருவாக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட். சரி, இதனால் என்ன? நிலவோட பின்பக்கத்தில் இறங்கினாலையோ இல்லை நிலவோட சவுத் போலில் இறங்கினாலையோ 2 சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரனாலையோ ரேண்டமான சில விஷயங்களை செய்யறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு நமக்கு தோணலாம். அதெல்லாம் எப்போ வரைக்கும்னா நாம வரலாறை திரும்பி பார்க்காத வரைக்கும் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் ஒரு 70 வருஷம் முன்னாடி சவுதி அரேபியா, யுஏஇ, ஈரான், ஈராக்ல போய் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. எதுக்கு? எங்க ஆயில் இருக்கு, எவ்வளவு இருக்கு, எங்க கிணறு தோண்டலாம் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஆயில் மட்டுமே வச்சு பாலைவனமா இருந்த சில நாடுகள்லாம் பணக்கார நாடாயிடுச்சு. சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் மாதிரியான நாடுகள். ஆயில் இருந்தும் ஆயில் மட்டுமே இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக பல நாடுகள் நாசமாயிடுது. சிரியா, ஈராக் அண்ட் ஈரான் மாதிரியான நாடுகள் ஆயில்ன்ற ஒரே விஷயத்தை வச்சு இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகளை பின்னாடி இருந்து முழுக்க முழுக்க செஞ்ச வல்லரசு நாடு அமெரிக்கா. ஆயில் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பூரா வரியா கட்டி அந்த வரி பணத்தை பூரா கல்ஃப்ல கொண்டு போய் கொட்டுற சைனா அண்ட் இந்தியா மாதிரியான நாடுகள். ஸோ ஆயில்ன்றதை வச்சு ஒரு நாடு வல்லரசாகுது, ஒரு நாடு பணக்கார நாடாகுது, ஒரு நாடு கப்பங்கட்டுது, ஒரு நாடு மண்ணோட மண்ணா போகுது. இதை வச்சு தான் அரசியல், இதை வச்சு தான் பாலிடிக்ஸ், இதை வச்சு தான் போர் எல்லாமே. ஆயிலை விட பவர்ஃபுல்லான ஒரு ரிசோர்ஸ் வேற ஒரு இடத்துல கிடைக்கும்னு தெரிஞ்சா இந்த நாடுகள்லாம் சும்மா இருக்குமா? ஸோ நிலாவில் போய் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, எந்த இடத்துல ரிசோர்ஸஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, எங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு, லிட்டரலாக நிலாவில் எது சவுதி எது ஈரான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நாடுகளுக்கு இடையில ஒரு கடுமையான போட்டி நடக்குது. ஸோ சைனா இவ்வளோ விஷயங்களை செய்யும்போது அமெரிக்கா சும்மா இருக்குமா என்ன? அதை தாண்டி இதில் முக்கியமான விஷயம், இந்தியா என்ன பண்ணுது? அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது தெரியவாது செய்யுமா? அமெரிக்கா 2030க்குள்ள மறுபடியும் அமெரிக்கர்களை நிலாவில் இறக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க பிளான். அதுக்கப்புறம் ஒரு பேஸ் அமைக்கணும். இதெல்லாம் தாண்டி எப்படி மைன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்சையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, நாமளும் அந்த ரேஸ்ல இருக்கோம். இந்தியாவுக்கும் இப்படியெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தெரியும். பட் இந்த ரேஸ்ல நாம கொஞ்சம் லேட். ஆனால் நம்மளால என்ன முடியுமோ அந்த எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய டார்கெட் 2040க்குள்ள ஒரு ஹியூமனை நிலாவில் இறக்கணும். அதே மாதிரி 2047க்குள்ள ஒரு அவுட் போஸ்ட்டை உருவாக்கணும். சரி, எதுக்காக இந்த போட்டி? எதுக்காக இந்த நாடுகளுக்கு இடையில இந்த போட்டி அப்படின்னு பார்த்தா, நிலாவில் இருக்க ரிசோர்ஸ், அதுலேயும் முக்கியமான ரிசோர்ஸ் ஹீலியம். எதுக்காக ஹீலியம் வேணும் அப்படின்னு கேட்டால், ஃபார் எனர்ஜி. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நம்மளால் ஒரு கரண்ட் அண்ட் பெட்ரோல் இல்லாமல் எனர்ஜி இல்லாமல் இருக்க முடியுமா? லைட்டு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஃப்ளைட்டு, ட்ரெயின் எதுவும் கிடையாது.
ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும், கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும், வீட்டுக்கு தண்ணி வராது. லிட்ரலாக ஒரு 500 வருஷம் பின்னாடி போயிடும். ஸோ எனர்ஜி தான் ஹியூமன் சொசைட்டியோட ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். இது எப்படி இருக்குன்னா, ஒரு 10 நிமிஷம் உங்கள் உடம்புல இருக்க ஆக்சிஜன் கட்டாச்சுன்னா உங்கள் உடம்பு என்ன சூழ்நிலைக்கு போகும், அந்த மாதிரி. ஸோ ஹீலியம் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ்ன்னு சொன்னேன். நம்மகிட்ட ஆல்ரெடி ஆயிலு, கேஸு, கோலு, யுரேனியம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி எதுக்கு ஹீலியம் தேவை அப்படின்னு கேட்டால் 3 ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, எனர்ஜி டென்சிட்டி. அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோலில் உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியும், 1 கிலோ கோலில் உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் 1 கிலோ கோல், 1 கிலோ ஹீலியம், 1 கிலோ யுரேனியம் இருக்குன்னு சொன்னால் அதை வச்சு உங்களால் எவ்வளோ பவர் அவுட்புட்டை உங்களால் எடுக்க முடியும். 1 கிலோ கோல் வச்சு 1 ஹவருக்கு 6 வீடுகளை உங்களால் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி 1 கிலோ யுரேனியமை வச்சு 1 ஹவருக்கு தமிழ்நாடு முழுக்க பவர் கொடுக்க முடியும். அதே மாதிரி 1 கிலோ ஹீலியமை வச்சு 1 ஹவருக்கு இந்தியா முழுக்க பவர் கொடுக்க முடியும். அவ்வளோ பவர் அவுட்புட், அவ்வளோ பவர் டென்சிட்டி ஹீலியம் இருக்கு. மொத்த உலகத்தை ஒரு வருஷம் ஃபுல்லாக இயக்க வெறும் 3000 டன் ஹீலியம் இருந்தாலே போதும். நம்பர் 2, ஸ்மால் ரியாக்டர்ஸ். இந்த ஹீலியம்ங்கிறது நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கான ஃபியூவல் சோர்ஸ். திங்க் அபவுட் கூடங்குளம் அணுமின் நிலையம், அதுக்குன்னு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. அதை சுற்றி சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கான நிறையா ப்ராசஸ் இருக்குது. அவ்வளவு பெரிய செட்டப் இருந்தால் தான் உங்களால் நியூக்ளியர் ரியாக்டரை ரன் பண்ண முடியும். ஆனால் டெக்னாலஜி மெச்சூர்ட் ஆக ஆக யூ கேன் பில்ட் ஸ்மால் ரியாக்டர்ஸ். கார் சைஸில் இல்லை டேபிள் சைஸில் இருக்க ரியாக்டர்ஸை உங்களால் உருவாக்க முடியும். நியூக்ளியர் ரியாக்டர்ஸை உருவாக்க முடியும், விச் இஸ் ஃபியூயல்டு பை ஹீலியம் கேஸ். அகைன் திங்க் அபவுட் கூடங்குளம் அணுமின் நிலையம் மாதிரி இருக்க நியூக்ளியர் ரியாக்டரை ஒரு சின்ன கார் சைஸோ இல்லை ஒரு டேபிள் சைஸோ டிசைன் பண்ணி அதை உருவாக்க முடிஞ்சு அதை ரன் பண்ண முடிஞ்சுன்னா திங்க் அபவுட் தி பவர் அவுட்கம். நியூக்ளியர் ரியாக்டர் சின்னதோ பெருசோ அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ரூம் சைஸில் இருந்தது. அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சைஸ், அதுக்கப்புறம் லேப்டாப் சைஸு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் சைஸில் வந்துருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1969 அமெரிக்கா நிலாவுக்கு அனுப்புன ராக்கெட்டோட கம்ப்யூட்டர் பவரை விட இன்னைக்கு உங்கள் கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்யூட்டிங் பவர் பல 1000 மடங்கு அதிகம். பல 1000 மடங்கு. அதே மாதிரி இன்னைக்கு பல 1000 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்க நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், கவர்மெண்ட்டால் மட்டுமே இயக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் நாளைக்கு சின்ன சைஸில் ஆகி எப்படி ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது ஒரு காலத்தில் கவர்மெண்ட்டால் மட்டுமே, அதாவது கம்ப்யூட்டருங்கிற ஒரு காலத்தில் கவர்மெண்ட்டால் மட்டுமே இயக்கப்பட்டுட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு அது மெச்சூர்ட் ஆகி ஸ்மார்ட் ஃபோன் ஆகி எல்லார் கையிலையும் வந்துருச்சோ அதே மாதிரி பெரிய பெரிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் டெக்னாலஜி மெச்சூர்ட் ஆகும்போது சின்ன சைஸில் டேபிள் சைஸில் டிசைன் பண்ணப்பட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ரெவல்யூஷனாக இருக்கும். திங்க் அபவுட் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஃபுல் பவரையும் வருஷ கணக்கில் அந்த சின்ன ரியாக்டர் கொடுக்கும். ஒரு சின்ன சேட்டலைட்டில் அந்த ரியாக்டரை வச்சு அனுப்புனீங்கன்னா 6 மாதம் எடுக்கக்கூடிய மார்ஸ்க்கான ட்ராவல் ஜஸ்ட் ஒரு 1.5 மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும். தேர்ட் ரீசன் என்னென்னா சேஃப்டி. நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்ப்ளோஷன், ரேடியோ ஆக்டிவ், மெல்ட் டவுன், இதெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட வைக்க முடியாது. சின்னதாக இருக்குன்னு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திங்க் அபவுட் தட். நம்ம வீடுங்க பக்கத்தில் இருக்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்துருப்பீங்க. அது சில டைம் ஸ்பார்க் ஆகும், சில டைம் வெடிக்கும். அப்படி ஆகிற அந்த டிரான்ஸ்ஃபார்மரை விட இந்த சின்ன நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து சேஃப். ரீசன் என்னன்னா இதில் நோ எக்ஸ்ப்ளோஷன், நோ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வேஸ்ட். பிகாஸ் இந்த நியூக்ளியர் ரியாக்டருங்கிறது 2 டைப் இருக்குது. ஒன்று நியூக்ளியர் ஃபியூஷன், ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன். ஒன்று இப்போ நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தட் நியூக்ளியர் ஃபிஷன். அப்படின்னா ஒரு பெரிய ஹெவியான ஆட்டமை எடுத்து அதை 2 உடைக்கிற மாதிரி. எக்ஸாம்பிள், ஒரு 100 பேர் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எடுத்து டிவைட் அண்ட் ரூலை அப்ளை பண்ணி அதில் இருக்க பசங்களை பிரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை சரியாக கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டால் அது கலவரத்தில் போய் முடியும், ஹேட் ஸ்பீச் ஆகிடும். எப்படி எக்ஸ்ப்ளோஷனும் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டும் வெளியே வருதோ அந்த மாதிரி. இன்னொரு டைப் இருக்குது, அதுதான் நியூக்ளியர் ஃபியூஷன். 2 சின்ன ஆட்டமை எடுத்து ஒன்றா இணைக்கிறதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபியூஷன். ஒரு 2 சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க ட்ரை பண்ணுற மாதிரி. பாண்டிங் உருவாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, பாண்டிங் உருவாகலைன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே சிம்பிள்.
பாண்டிங் உருவாகலைங்கிறதுக்காக 2 பேரும் சண்டை போட போறதில்ல. 2 பேர் திட்டிக்க போறதில்ல. அதே மாரி தான் இங்கேயும் நோ எக்ஸ்ப்ளோஷன், நோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஜஸ்ட் 2 சின்ன ஆட்டம எடுத்து ஒண்ணா இணைக்கிறோம். கண்டிஷன்ஸ் மெட் ஆனா அது ஜாயிண்ட் ஆகும். இன் தட் டைம் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் காரணம். நம்மளால ஒரு சின்ன ரியாக்டர்ஸை உருவாக்க முடியும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனர்ஜி அதுலேருந்து எடுக்க முடியும். அது வெடிக்கிறது, நோ எக்ஸ்ப்ளோஷன், நோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். இப்போ இருக்க எல்லா விதமான எனர்ஜி சோர்ஸும் அதிலிருந்து வர ப்ராப்ளமான கிளைமேட் சேஞ்சு, திடீர்னு வர புயல், திடீர்னு வர வெள்ளம், இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறது. அது நியூக்ளியர் ஃபியூஷனை நோக்கி போகிறது தான். பட் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நியூக்ளியர் ஃபியூஷனுக்கான ஃபியூயல்ஸ், பூமியில் இருக்க எல்லா ஃபியூயல்ஸுமே அதுவுமே ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை சம் கைண்ட் சின்ன அளவில் ரிலீஸ் பண்ணும். எக்ஸப்ட் ஒரே ஒரு ஃபியூயல், அதுதான் ஹீலியம். ஹீலியமை தவிர மற்ற எல்லா ஃபியூயலுமே சம் கைண்ட் ஒரு சின்ன அளவில் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும். ஆனால் அந்த ஹீலியம் தேவையான அளவு பூமியில் இல்லை. நீங்கள் கேட்கலாம், என்னடா பலூனை விடவே யூஸ் பண்ணுற கேஸு பூமியில் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு. பூமியில் இருக்க ஹீலியம் கேஸும் நிலாவில் இருக்க ஹீலியம் கேஸும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்னால பூமியில் இருக்க எல்லா ஹீலியம் கேஸும் ஆல்மோஸ்ட் யூஸ்லெஸ். அப்படி என்ன அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீலியம் கேஸ் எல்லா பொருளோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டு தான் ஆட்டம். ஹீலியம் கேஸோட ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆட்டம். அந்த ஹீலியம் கேஸோட ஆட்டமை, அணுவை எடுத்து பார்த்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மையக்கரு இருக்கும். அந்த மையக்கருவை சுற்றி 2 எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் அதை இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை, அதை விட்டுருங்க. அந்த மையக்கருவை மறுபடியும் ஜூம் பண்ணி பார்த்தா அதில் 4 பால்ஸ் மாதிரியான பார்ட்டிகல்ஸ் ஒட்டியிருக்கும். எந்த ஹீலியமோட கருவில் 4 பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதை வந்து ஹீலியம் 4ன்னு சொல்லுவாங்க. அந்த 4 பார்ட்டிகல்ஸில் 2 வந்து புரோட்டான், 2 நியூட்ரான். இது வந்து ஒரு வெர்ஷன். எப்படி ஐஃபோனில் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்ன்னு வெர்ஷன்ஸ் இருக்கோ அது மாதிரி இது ஒரு வெர்ஷன். இதோட நெக்ஸ்ட் வெர்ஷனில் அதோட மையக்கருவில் 3 பார்ட்டிகல்ஸாக இருக்கும், 2 புரோட்டான், 1 நியூட்ரான். இதை ஹீலியம் 3ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹீலியம் 3 தான் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு சரியான ஃபியூயல். ஸோ பூமியில் இருக்க ஹீலியம் எல்லாமே ஹீலியம் 4, அதாவது 2 புரோட்டான், 2 நியூட்ரான், ஹீலியம் 4. நிலாவில் இருக்க ஹீலியமோட மையக்கருவில் 3 பார்ட்டிகல் இருக்கும், 2 புரோட்டான், 1 நியூட்ரான். ஸோ அதுதான் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு தேவையான சரியான ஃபியூயல். அந்த ஃபியூயல் எடுக்க தான் இந்த நாடுகளுக்கு இடையிலான சரியான போட்டி நடக்குது. சரி, பூமியில் இல்லாத அந்த ஹீலியம் எப்படி நிலாவுக்கு மட்டும் வந்தது அப்படின்னு கேட்டால், அதுக்கு காரணம் பூமியில் மனுஷங்க உயிரை பாதுகாக்கிற அட்மாஸ்பியர், அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஏன்னா இந்த ஹீலியம் 3 வந்து சூரியனோட மைய பகுதியில் உருவாகிற ஒரு பொருள், ஒரு கேஸ். சூரிய புயல் மூலமாக வெளியே வந்து அது பல இடங்களுக்கு போகுது. அப்படி நிலாவுக்கும் போகுது, பூமிக்கும் போகுது. நிலாவில் பெரிய லெவலில் அட்மாஸ்பியர் இல்லாதனாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதனாலையும் நிலா முழுக்க அது போய் படியுது. பட் பூமியில் உள்ளே வர முடியலை. இது பல 1000 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதாவது பூமி மனித உயிர்களை காப்பாற்றி எவல்யூஷன் அடைஞ்ச டைமில் நிலா ஹீலியம் 3 அப்சர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஹீலியம்ங்கிறது அடுத்து வர 2-3 நூற்றாண்டுகளுக்கு ஆயிலாக இருக்க போகுது. மொத்த உலக மக்களுக்கு தேவையான எனர்ஜியாக இருக்க போகுது. பட் பெரிய கேள்வி என்னன்னா, கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை செலவு பண்ணி இந்த நாடுகள்லாம் இந்த வேலையை செய்கிறாங்களே, இதெல்லாம் ஏதாவது நம்ம நினச்ச மாதிரி நடக்குமா? ரீசன் என்னன்னா, ஃபியூஷன் ரியாக்டர்லாம் சின்னதாக்குறத விடுங்க, ஃபஸ்ட்டு அதை ரன் பண்ணணும் அப்படின்னாலே சூரியனோட மைய கருவில் எவ்வளவு ஹீட்டு இருக்கோ அதுக்கு இணையான இல்லை அதை விட அதிகமான ஹீட்டை இங்கே பூமியில் ஜென்ரேட் பண்ணாதான் ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரையே நம்மளால் ரன் பண்ண முடியும். ஏன்னா சேம் ப்ராசஸ், எப்படி 2 சின்ன அணுக்களை எடுத்து ஒன்றா இணைக்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸில் தான் சூரியனே இயங்குது. அதே மாதிரியான ஒரு ப்ராசஸில் தான் நியூக்ளியர் ஃபியூஷனும் இயங்கணும். 2வது பெரிய சேலஞ்ச், ஹீலியம் 3 என்னவோ ஒரு சுரங்கத்திலேயோ ஒரு பள்ளத்தாக்குலேயோ போனோடனே ஆயிலை தோண்டி எடுக்கிற எண்ணெய் கிணறு மாதிரி அது ஒரு இடத்துல இல்லை. ஒரு காஃபியில் எப்படி சுகர் கலந்துருக்குமோ அந்த மாதிரி நிலவோட டஸ்ட்டில் ஃபுல்லாக படர்ந்துருக்கு. இதை விட பெரிய தலைவலி என்னன்னா, 2 டீஸ்பூன் சுகர் ஒரு கிளாஸ் காஃபியில் கலக்கலை, ஒரு டேங்க் ஃபுல்லாக இருக்க காஃபியில் கலந்துருக்கு. இதெல்லாம் விட இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா,
இந்த நிலாவுக்கு போய் ஹீலியமை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு போட்டியா மட்டும் இருக்குமா? இல்லாட்டி அது ஒரு 3ஆம் உலகப் போர், இல்லாட்டி நிலாவுல நடக்க போற ஒரு ஃபர்ஸ்ட் வார் ஆயிடுமா? அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த கேள்விக்கான பதிலெல்லாம் பார்க்கலாம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அதை எப்படி சால்வ் பண்ணணும்? என்ன மாதிரியான டெக்னாலஜி வேணும்? நிலாவுல எந்த மாதிரியான இடங்கள்லாம் ஃபிளாஷ் பாயிண்ட்? நியூக்ளியர் ஃபியூஷனை நம்மளால ரெடி பண்ண முடியுமா? அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வர வீடியோக்கள்ல பார்க்கலாம். தேங்க் யூ.